வெல்கம் டு 3 மினிட்ஸ் அழகிய அழகு சீரியலில் இன்றைக்கி எபிசோட நல்லா நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி வராங்க. அண்ணி என்ன ஒரு பிஸியாக எதனா ரகசியம் பேசுகிறீங்களா? நான் வேணா வெளில வரவா இல்லை போவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உள்ளே வா, ஒன்றும் இல்லை, கதவை மட்டும் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு போகிறாங்க ஸ்ருதி. என்னக்கா எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தாண்டி வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வரலையா? நீ தான் இதுக்கு போயிருக்காங்க, பார்க்குக்கு போயிருக்காங்க. என்ன பாப்பா எங்கே அப்படின்னா அங்கே இருக்க அண்ணக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரவே மாட்டேங்கிற? எப்போ பார்த்தாலும் இங்கேவே இருக்கியே, நீ ஏன் மாமா கிட்ட மாட்டிக்கின்னு படப்படுற? நீ இதில் என்ன வேற வர சொல்கிற? உனக்கு சரியான தைரியம் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கிட்ட வந்து ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரி அண்ணி, உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து மதிக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதியம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், எனக்கு காலேஜ் போகிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக இங்கே தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பர்மனெண்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்லை, எனக்கு டெம்ப்ரவரியாச்சும் நான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பேன்ல, ஏன் இப்படி பண்ணாங்க? ஒரு காரணம் கூட சொல்லலை என்னை அந்த வேலையிலேருந்து தூக்கிறதுக்காக. அவங்க நானே எவ்வளவோ பேசி பார்த்தாங்கன்னா ஒன்றுமே முடியல, நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போக முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. எல்லாரும் அழாத மாதிரி பார்த்துக்கலாம், உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், எவ்வளோ நாள் ஆகும் உனக்கு வேலை கிடைக்க? கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க. 3 மாதம் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று பெருசாக கிடைக்கும் மதியாது அண்ணன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து சுரேஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எப்படா வர வர நீ எங்கிட்ட நிறைய மறைக்கிற? அவளுக்கு வேலை போனதும் சொல்லலை, அதுவும் அவளுக்கு கூப்பிட்றதுக்கு நீ காலேஜ் போயிருக்க, அவன் அவ்வளோ அக்கறையாயிருச்சோ வர வர உனக்கு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவள் என் கூட இருந்தா, அப்போ போய் நான் எப்படி அந்த விஷயத்த சொல்கிறது? அப்புறமா எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு பண்ணலான்னு இருந்தேன், அதுவும் நான் அவன் மேலே அக்கறையிலலாம் நான் போய் கூட்டிகிட்டு வரல. அண்ணி ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அவளுக்கு வேலை போயிடுச்சு, அவள் ரொம்ப சோகமாக பேசுனா, அதனால தான் பார்க்க போனேன், அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்போது அது இது தானே, நீ அவன் மேலே ஒரு அன்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மதி மேலே ஒரு அன்பு வர அளவுக்கு உனக்கு மாறி இருக்குல்ல, உனக்கு ஒரு காதல் மலர்ந்துருக்குடா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை மாமா, இப்போ ஒரு மொட்டாச்சு வந்திருக்கோண்டா, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நீ வண்டியில் வரோம் எதில் அவளை கூப்பிட போனா, அவள் வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாலா? இல்லை. அப்புறம் வண்டியில் ஏற மாட்டேன்னு சொன்னாலா? வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவள் வேணான்னு சொன்னாலா? அதெல்லாம் உன் மேலே ஒரு பாசம் இருக்குடா அவள் மேலேயும். நான் அப்போ போட்ட பிளான் போட்டோம்ல, எந்த பிளான் மாமா அப்படின்றாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற பிளான் தான். ஐயோ, அப்போவே என்னை போட்டு மண்டியை பொழந்தவாவ, நானும் அந்த மறுபடியும் அந்த பக்கம் போக விரும்பலை அப்படின்றாங்க. அப்போ கோமா இருந்தாடா, அதனால தான் இப்போ கொஞ்சம் சோகத்தில் இருக்கா, நீ அந்த சோகத்துக்கு கொஞ்சம் இது பண்ணி அவளை உன் வழிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுரேஷ், நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்சோடனே நீ எனக்கு நல்ல விஷயம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரேவதி வா, டைம் ஆகுது கிளம்பலாம் வா அப்படின்றாங்க. சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள. இல்லை இல்லை, நம்ம வீடு தானே, எப்போ வந்தால் என்ன இது என்ன சம்பிரதாயம் சாங்கியமா, எப்போ வந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகிறது தான், இப்போ டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா இருங்க, கால் வலின்னா சொல்லுங்கள், நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து சிரிப்பாங்க தங்கராஜ். ஏன் இப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ், என்னாச்சு உண்மை, ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை சுரேஷ், மதிக்கு வேலை போன விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன், ஆனால் அவங்க அக்கா இருந்துக்கிட்டு ஏற்கனவே மலர் அணியை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க, என் அப்பா அம்மா இப்போ மதியை போட்டு என்ன பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு ரேவதியை போட்டு கொடுத்துட்றாங்க. இது சொல்லவே வேண்டாம், ஆனால் அவங்கள வந்து ஒரு நெகட்டிவாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களும் எனக்கு நான் அப்படி சொல்லலைங்க, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது ரேவதி, எனக்கு நைட்டு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்கிறாங்க. ஐயோ சாரிம்மா சாரிஃபா அப்படின்றாங்க. பெத்த மகளை இப்படி சொன்னால் என்ன ஆகுது? மாப்பிள்ளை பாரு எங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நாங்கள் பெரியவங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தால் ஒரு புத்திமதி சொன்னால் உங்களுக்கு டார்ச்சர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு 2 பேர்கிட்டையும் சாரிப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சொல்லிட்டுல
கிளம்பலாம் நடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. அப்பயும் சுரேஷ் கிட்ட வந்து நான் சொன்னதை மறந்துடாதரா, காலையில் நல்ல விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணணும், இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி, ஏமாம்மா பேய் ஏதாச்சும் வருமா என்ன, டி ரொமான்டிக் மூவியெல்லாம் போய் பாருடா, தத்தியாக இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரேவதி வந்து மதி மலர் பாக்கியராஜ் கிட்ட வந்து ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறல, அவர் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து கேட்குறாங்க. அவர் லூஸு தானே, நான் ஒரு இதுதான் அதான் சொன்னேன், ஆனால் இங்கே வந்து அவர் என்னை போட்டு கொடுத்துட்டாரு இருப்பார், இப்போ போனவொடனே அவங்ககிட்ட ஏதாச்சும் சண்டை போடுவார் அப்படின்னா, அதுதான் என்னை போட்டு கொடுத்துட்டாரு, இப்போ சந்தோஷத்தை போடுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்களும். இதோட இந்த எபிசோடு முடியுது.